முன்னாள் அமைச்சரின் உறவினரின் மோசடி வலைவீசி தேடி வரும் காவல்துறை. ஜனாதிபதியால் வெளியிடப்பட்டுள்ள விசேட வர்த்தமானி. யாழில் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளரின் வீட்டில் தாக்குதல். வீடமைப்பு திட்டத்தில் மோசடி, ஹிஸ்புல்லாவிற்கு எதிராக மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம். முன்னாள் துறைமுகங்கள் மற்றும் கப்பல் துறை அமைச்சர் ரோஹித அபேகுணவர்தனவின் மருமகன் என கூறப்படும் கார் வியாபாரி ஒருவரை கண்டி குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்ய விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சட்டவிரோதமாக ஒன்றிணைக்கப்பட்ட BMW கார் மற்றும் பதிவு இலக்கமில்லாத மிட்சுபிசி ரக ஜீப் ஒன்றையும் வைத்திருந்த குற்றச்சாட்டில் குறித்த நபர் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபரை கைது செய்வதற்காக அலிநவத்தையில் உள்ள அவரது வீட்டிற்கு காவல்துறை பல தடவைகள் சென்றதாகவும் ஆனால் அவர் வீட்டில் இல்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் கண்டி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பித்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக விமான பயண தடையை காவல்துறையினர் நேற்று பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுத்துள்ளனர். கைப்பற்றப்பட்ட 2 வாகனங்கள் தொடர்பிலான நிபுணர் அறிக்கைகளை அவரது வீட்டில் வைத்து பெற்றுக்கொண்டதன் பின்னர் குறித்த BMW ரக கார் ஒன்றிணைத்து தயார் செய்துள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்தோடு ஜீப்பின் பதிவிலக்கம் அளிக்கப்பட்டுள்ளதால் அரசுக்கு சொந்தமானதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தொடர்பாக விசேட வர்த்தமானி வெளியாகியுள்ளது. குறித்த வர்த்தமானியானது 2024 11/12 நேற்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் 70ஆம் உறுப்புரிமையின் பிரகாரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் விசேட வர்த்தமானி அறிவித்தலின் ஊடாக 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு தொடர்பாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது அமர்வு நவம்பர் மாதம் 21ஆம் தேதி இடம்பெறும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கிளிநொச்சி ஏனையின் வீதியில் அமைந்துள்ள ஆணையரவு பகுதியில் இலங்கை இராணுவத்தினரால் அமைக்கப்பட்டிருந்த வீதி தடைகள் நீக்கப்பட்டுள்ளன. 1952ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினரால் போடப்பட்டிருந்த அந்த வீதி தடையை 2000ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஓயாத அலைகள் 3 நடவடிக்கைகள் மூலம் ஆணையரவு மீட்கப்பட்டு மீண்டும் அவ்வீதி திறக்கப்பட்டது. இருப்பினும் அதன் பின்னர் 8 வருடங்கள் கழிந்து, அதாவது 2008ஆம் ஆண்டு இலங்கை இராணுவத்தினருக்கும் தமிழீழ விடுதலை புலிகளுக்கும் இடம்பெற்ற இறுதி யுத்தத்தின் பின்னர் மீண்டும் குறித்த வீதி சோதனை சாவடிகள் இடப்பட்டன. இந்த நிலையில் சுமார் 17 வருடங்களுக்கு பின் ஆணையரவு சோதனை சாவடி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டினுள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்து நடாத்திய தாக்குதலில் அவரின் தந்தை காயமடைந்துள்ளார். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் மாலை இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருவதாவது, கொழும்புத்துறை நெழுக்குளம் பகுதியில் அமைந்துள்ள ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு சுயேட்சை குழு 14 வேட்பாளர் புவனேஸ்வரன் வசந்தராஜின் வீட்டிற்குள் வன்முறை கும்பல் ஒன்று அத்துமீறி உள்நுழைந்துள்ளது. இதனையடுத்து வேட்பாளரின் தந்தையாரின் தலையில் இரும்பு கம்பியால் தாக்கிய கும்பலை சேர்ந்தோர் வீட்டின் ஜன்னல் கண்ணாடி மற்றும் மோட்டார் வாகனத்தின் மீதும் தாக்குதல் நடாத்தியுள்ளனர். மேலும் அயல் வீட்டின் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளதோடு குறித்த வீட்டில் வசிக்கும் இளைஞனின் மீதும் வாழ்வெட்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த விசேட அதிரடிப்படையினர் மற்றும் யாழ்ப்பாண போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் MLA M ஹிஸ்புல்லா பதவியிலிருந்து காலப்பகுதியில் வீடமைப்பு திட்டத்திற்காக வெளிநாட்டிலிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தில் மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு ஏறாவூர் சம்சம் கிராமத்தை சேர்ந்த குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டத்திற்காக வெளிநாட்டில் அதற்கான பணத்தினை பெற்றதாகவும் அதில் 50 குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டி வழங்கப்பட்ட போதும் மேலும் 100 குடும்பங்களுக்கான வீடுகள் இன்னமும் கட்டி கொடுக்கவில்லை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சம்சம் கிராமத்தில் வாழும் குடும்பங்களின் ஏற்பாட்டில் ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது கருத்து தெரிவித்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் எமது மக்களின் நிலைமைகளை சுட்டிக்காட்டி வீடு கட்டி கொடுப்பதாக கூறி அரபு நாட்டில் இருந்து பணத்தை ஹிஸ்புல்லா பெற்றபோதும் சரியான முறையில் வீடுகள் வழங்கப்படவில்லை. மேலும் மழை காலங்களில் வெள்ள அபாயங்களை எதிர்நோக்கி வருவதனை நாங்கள் சுட்டிக்காட்டியுள்ளோம். ஒரு வீட்டினுள் 3-4 குடும்பங்கள் சிரமத்துக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றோம். இங்கு வசிப்பவர்களுக்கு செம்மையான ஒரு வீடு இல்லை.
அத்தோடு வீதிகள் ஒழுங்கு இல்லை. ஐயங்கேணி, தளவாய், கொம்மாத்துறை ஆகிய பகுதிகளில் 1500 ஏக்கர் காணியில் 150 வீடுகள் கட்டிக் கொடுப்பதாக கூறி அரபு நாட்டவர்களிடம் கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் இஸ்புல்லா பணத்தினை பெற்றுள்ளார். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடம் இருக்கின்றன. இந்த பணத்தில் 50 வீடுகள் மாத்திரம்தான் கட்டப்பட்டுள்ளது. 100 வீடுகள் இன்னும் கட்டிக் கொடுக்கப்படவில்லை. இந்த அரசில் வெறும் ஊழல் செய்ய முடியாது. எங்களது கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அவர்கள் மேலும் கூறியுள்ளனர். மின்சார கட்டண குறைப்பு தொடர்பான புதிய பிரேரணையை எதிர்வரும் வாரத்தில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை குறைப்பது தொடர்பான முன்மொழிவுகள் இதற்கு முன்னரும் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்க பராக்கிரமசிங்க தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த பிரேரணையை மீளாய்வு செய்து கடந்த 8ஆம் தேதி சமர்ப்பிக்க வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணையகத்திடம் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் புதிய மின் கட்டண முன்மொழிவு அடுத்த வாரம் பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவில் சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்கள், மாகாண சபை உறுப்பினர்கள், ஏனைய அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் அமைப்புகளுக்கும் பாதுகாப்பு அமைச்சு இறுதி அறிவிப்பொன்றை விடுத்துள்ளது. அதன்போது பல்வேறு பாதுகாப்பு காரணங்களுக்காக காவல்துறையினராலும் இராணுவத்தினராலும் வழங்கப்பட்டிருந்த துப்பாக்கிகளை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு உரிய தரப்பினருக்கு அறிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த தரப்பினரிடம் பாதுகாப்பாக ஸ்ரீலங்கா காவல்துறை மற்றும் இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட கணிசமான எண்ணிக்கையிலான கைத்துப்பாக்கிகள், ரிவால்வர்கள் மற்றும் தோட்டாக்கள் இருப்பதை அமைச்சு அவதானித்துள்ளது. மேலும் இந்த வழங்கப்பட்ட துப்பாக்கிகளை வழங்கப்பட்டுள்ள நபர்களின் பட்டியல் இலங்கை காவல்துறையிடம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்களின் பெயர்கள் குறித்து விசாரித்து துப்பாக்கிகளை காவல்துறை காவலில் எடுக்க அனைத்து காவல்துறை நிலைய பொறுப்பதிகாரிகளுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே சட்ட ஒழுங்கை பாதுகாப்பதற்காக ஸ்ரீலங்கா காவல்துறையால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளுக்கு ஆதரவை வழங்குமாறும் ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள நபர்கள் ஏற்கனவே துப்பாக்கிகளை அரசாங்கத்திடம் கையளித்திருந்தார் இதை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் காவல்துறை அதிகாரிகளிடம் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கை கடற்படையினரால் இந்திய கடற்தொழிலாளர்கள் கைது செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது தொடர்பில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கருக்கு மீண்டும் ஒருமுறை கடிதம் எழுதியுள்ளார். ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த 7 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு 2024ஆம் ஆண்டு இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட இந்திய கடற்தொழிலாளர்களின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் 66 இந்திய கடற்தொழில் படகுகளையும் 497 இந்தியர்களையும் இலங்கை நாட்டின் கடற்பரப்பில் வைத்து கைது செய்துள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை இந்தியா இலங்கை உறவுகளில் ஒரு கரும்புள்ளியாக உள்ளது. இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரின் இந்த கைதுகள் தமிழக கடற்தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பங்களுக்கு பெரும் துயரத்தையும் ஏற்படுத்துகின்றன என்று தமிழக முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் இந்திய கடற்படையினருக்கும் இலங்கை கடற்படையினருக்கும் இடையிலான 7வது ஆண்டு உயர்மட்ட கூட்டம் 2024 நவம்பர் 11 அன்று இலங்கையின் கொழும்பில் நடத்தப்பட்டது. இதன்போது சட்டவிரோதமாக கடற்தொழில் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்கள் தொடர்பில் ஆராயப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.